தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். துக்ளக்கோட ஆண்டு விழா, அங்க குருமூர்த்தி, மிஸ்டர் குருமூர்த்தி அவர் பேசியிருக்கிறாரு. எப்பவுமே சர்ச்சைக்குரிய பேச்சு தான் துக்ளக். இதுல இதுக்கு முன்னாடி ஷோ பேசிட்டு இருப்பாரு. இப்போ கொஞ்ச காலமா மிஸ்டர் குருமூர்த்தி பேசிட்டு இருக்கிறாரு. சீமானை பத்தி பேசியிருக்கிறாரு. முதல் கட்டமா எப்படி பாக்குறீங்க? எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, பட் இருந்தாலும் முதல் கட்டமா எப்படி பாக்குறீங்க? பொதுவா நம்ம ஒரு மாறி வரும் அரசியல் சூழ்நிலைக்கு ஏத்தவாறு ஒரு நம்ம அரசியல் வியூகங்களை மாத்தி அமைச்சுக்கிட்டாதான் கட்சியை வளர்க்க முடியும். இதுதான் பொதுவா அரசியல் கட்சிகளுக்குள்ளோட பார்வை. நீங்க இப்போ இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேனே. கிட்டத்தட்ட காயல்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த காயல்பட்டினத்துல ஒரு வார்டு, அந்த மொத்தத்துல அங்க ஒரு 70 விழுக்காடு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் காயல்பட்டினம். அங்க கிட்டத்தட்ட ஒரு 705 வாக்கு இருக்கக்கூடிய ஒரு பூத்துல வாக்கு எப்படி விழுது அப்படின்னா, உங்களுக்கு திமுக கூட்டணிக்கு 703 வாக்கு விழுது. 705 வாக்கு இருக்கக்கூடிய ஒரு பூத்துல 703 வாக்கு திமுக அப்படியே விழுது. மிச்ச ரெண்டு வாக்கு சீமானுக்கு விழுது, ஒரு வாக்கு அதிமுக விழுது. இதுதான் இன்றைய அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டுல. அந்த மத சார்பின்மைக்கு எதிராக ஒரு 18 விழுக்காடு மக்கள் இந்த நிலைமையில தான் வாக்களிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? சோ இதை எதிர்த்து நீங்க இதை எதிர்பார்த்து நீங்க எந்த அரசியலும் பண்ணவே முடியாது. இதுதான் இன்றைய அரசியல் நிலைமை தமிழ்நாட்டுல. இதை முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுதா? இதனாலதான் இப்ப நீங்க களத்துல பல்வேறு அரசியல் தலைவர்கள், கட்சி தலைவர்கள் அவங்களோட வியூகத்தை மாற்றி எடுக்கிறாங்க. அதுல ஒரு எடுத்துக்காட்டா சீமான் அவர்கள். சீமான் அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே ஆரம்ப காலத்துல இருந்து அவர் காயிதே மில்லத், பழனி பாபா, அந்த மாதிரி பல இஸ்லாமிய தலைவர்களை அவரு கோட் பண்ணி பேசுவாரு. அதே மாதிரி இஸ்லாமியர்களோட ஒவ்வொரு இஷ்யூலையும் உணர்வு பூர்வமா அவருக்கு நின்றுருக்காரு. சிறைவாசிகள் விடுதலை, அந்த மாதிரி பல்வேறு இஷ்யூல அவர் இஸ்லாமியர்களுக்காக பேசியிருக்காரு. அதே மாதிரி கிறிஸ்துவ ஆயர்களும் நிறைய பேர் இவங்க சீமானை ஏத்துக்கிட்டு அவருக்காக பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க. அந்த அரக்கோணத்துல நம்ம பார்த்தோம். புரியுதா? சோ அந்த மாதிரி அவர் தொடர்ச்சியா அதுக்குண்டான அந்த வாக்குகளுக்கு உண்டான முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா அவர் ஒரு கட்டத்துல அவருக்கு புரியுது, இனிமே இந்த வாக்கை எதிர்பார்த்து நம்மளால இருக்க முடியாது. அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும்னா இந்த வாக்கை நம்ம குறி வச்சு பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு கட்டத்துக்கு வராரு. அதனாலதான் இப்ப அவர் வேற இஷ்யூ நோக்கி போறாரு. அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த பெரியார் இஷ்யூ. இன்னொரு விஷயம், இந்த இடத்துல நீங்க குருமூர்த்தி சீமான் அவர்களை பாராட்டுறாரு. ஏன்னா நீங்க RSS ராஷ்டிரிய சுயம் சேவக்னு ஒரு சங்கம் ஒரு பேராமிலிட்டரி போர்ஸ் ஆரம்பிச்சு 2025ஓட 100 வருஷம் ஆகுது. உங்களுக்கு புரியுதா? இதுல கிட்டத்தட்ட அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள கடந்த 50 வருஷமா அரசியல் ரீதியாக உள்ள நுழையிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் முக்கியமான ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிறது பெரியாருங்கிற ஒரு பிம்பம். அவரு குருமூர்த்தி இன்னைக்கு சீமானை ஏன் மனதார பாராட்டுறாரு அப்படின்னா, இந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு அவங்க தலையில நின்று தண்ணி குடிச்சிருக்காங்க இது வரைக்கும். அது அப்ப அந்த பிம்பத்தை உடைக்கிறதுனால பிஜேபி உள்ள வரும்ன்றது அவருக்கு தெரியாதா? அதான் சொல்ல வரேன் உங்களுக்கு. இந்த இடத்துல சீமான் ஒரு நுட்பமான கணக்க போடுறாரு. அது என்னன்னா உங்களுக்கு சொல்ல வரேன். இவங்க இவ்வளவு காலமா இந்த அரசியலை செஞ்சு வந்திருக்காங்க. ஒரு இஸ்லாமிய, அதாவது மத சார்பின்மைக்கு எதிரான ஒரு அரசியல் ஹிந்துத்துவ அரசியல இவங்க செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? சோ அப்போ அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவங்களால அதுல வெற்றி காணவே முடியல. அதனாலதான் இன்னும் ஒரு 4 விழுக்காடுக்கு கீழே தான் அவங்களோட வாக்கு வங்கி இன்னுமே தமிழ்நாட்டுல அங்கேயே நிக்குது, மேல ஏற மாட்டேங்குது அப்படின்னா இதுதான் காரணம். உங்களுக்கு புரியுதா? சோ இந்த இடத்துல இவர் சீமான் ஒரே பேட்டியில, ஒரே பிரஸ் மீட்ல இந்த பிம்பத்தை காலி பண்றாரு. இதோட சர்ச்சையை பெரிய அளவு கொண்டு போறாரு. இதை அப்ப பெரியாரோட தண்டவாளத்தை எல்லாம் வண்டவாளத்துல ஏத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருச்சு பிஜேபிக்கு. எல்லா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா எவிடன்சஸ் அது இது எல்லாமே வெளியே விடுறாங்களா இந்த இடத்துல. சோ இந்த மாதிரி இவங்க பண்றாங்க. அதுக்காக தான் அவர் சீமானை பாராட்டுறாரு. எங்களால முடியாததை நீங்க பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பாராட்டுறாரு. ஆனா இதுல சீமான் அவர்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. இவர் என்ன பாக்குறாரு அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு உண்டான ஸ்பேஸ இல்லாம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இஸ்லாமிய வாக்குகள் பிற்காலத்துல இவர்கிட்ட வரும். நீங்க இந்த பிஜேபி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரசன்ஸை பயந்து தானே இவங்க இந்த பக்கம் காங்கிரஸ், திமுகங்கிற ஒரு கூட்டணிக்கு சேர்த்து போட்டுட்டு இருக்காங்க. எப்பவுமே பாக்குறீங்களா? ஏன்னா இந்துத்துவ ஓட்டுன்னு காலமா இருக்கிற ஓட்டு. அத அண்ணாமலை இன்னைக்கு அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அண்ணாமலை ஒரு எலெக்ஷன்ல நிக்கலன்றதுக்காக வேண்டி அந்த ஓட்டை சீமான் புடுங்கி எடுத்துருவாருன்னு சொல்றது எப்படி நம்மளால பார்க்க முடியும்? இல்ல, நான் முழுக்க இவங்க நீங்க ஹிந்துத்துவ மைண்டட் ஓட்டர்ஸ் எல்லாம் சீமான் பக்கத்துல வந்துருவாங்கன்னு நான் சொல்ல வரல. சரி,
நீங்க இந்த இஷ்யூவை எடுத்து தானே பிஜேபிக்கு ஒரு ஃபுட்ஹோல்ட் என்ன இங்க தமிழ்நாட்டுல அவங்க வந்து இந்த திராவிடத்துக்கு எதிரான சித்தாந்தத்தை அவங்க பேசி திராவிடத்துக்கு எதிராக ஹிந்துத்துவாவை கொண்டு வரணுங்கிறதான அவங்களோட குறிக்கோள். அதுவும் அதான் அவரோட குறிக்கோள். அப்ப ஆமா, வளர்ச்சி திட்டங்கள், அதுக்கப்புறம் வந்து மோடின்ற ஒரு பிம்பம். சோ இதெல்லாம் வந்து எல்லாமே அதுல ஒரு பகுதி வந்து இந்துத்துவாவை வந்து கொண்டு வரணும், இந்துத்துவ எடுத்து வளர்க்கணும் அப்படின்றது அவங்களோட ஒரு அடிப்படை கொள்கைகள்ல ஒண்ணு. அதுக்கு நான் உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி பல்வேறு காரணங்கள், அதாவது வளர்ச்சி அது இது எல்லாமே சொன்னாலுமே அவங்க மேல இருக்கிற பார்வை என்ன? மதவாத சக்தி, மதசார்பின்மைக்கு எதிரானவர்கள். இதுதானே வந்து பிஜேபி கட்சி இங்க வளராம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதானே. மத்தபடி நீங்க மோடி வந்து அவர் என்னதான் ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, ஒரு ஒரு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய டாக்ஸ் ரிஃபார்ம்ஸோ என்ன கொண்டு வந்தாலும் இங்க எதிர்க்கிறதுக்கு ஒரே காரணம், பிஜேபி இருக்கிற ஒரே காரணம் வந்து அவங்க வந்து ஒரு மத சார்பான கட்சிங்கிற ஒரே ஒரு காரணத்தினாலதான் பிஜேபி எதிர்க்கப்படுது. அதை தவிர்த்து பிஜேபி எதிர்க்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அதை தவிர வந்து மிகப்பெரிய ஒரு ரீசன் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஆமா, தெரியல. அப்ப அந்த மதசார்பின்மைக்கு எதிரான நீங்க சொல்ற மாதிரி அந்த செக்குலரிசம்ங்கிற ஒரு கான்செப்ட். ஆமா, அதுவும் இன்னொன்னு வந்து இட்ஸ் a பிராமின் பார்ட்டி, இட்ஸ் ஹையர் காஸ்ட் பீப்புள் பார்ட்டின்ற ஒரு 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 தத்துவமும் வந்து நம்ம தமிழ்நாடு மக்கள் கிட்ட இருக்கு. பிஜேபி அப்படின்னாலே அது பிராமின் பார்ட்டிப்பா, அதெல்லாம் வந்து பெரியவங்க அது மாதிரி படிச்சவங்க இருக்கிறது, நமக்கு அது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்கு. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா கன்னியாகுமரியில அவங்களுக்கு ஓட்டு போடுறது வந்து நாடார்கள் தான் போடுறாங்க. அவரோட தலைவரா ஓரளவுக்கு எஜுகேட்டட் இல்லைங்களா? சோ அது ஒரு ஒரு பெரிய ரீசன். அங்க எப்பவுமே நேஷனலிசம்ன்றது வந்து தலை தூக்கி எப்பவுமே இருந்திருக்கிறதுனால அது வந்து தொண்டு தொட்டு அது கன்னியாகுமரி அண்ட் கிட்டத்தட்ட திருநெல்வேலியும் நம்ம வந்து ஓரளவுக்கு சொல்லலாம். அங்க வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒரு ஒரு 80% 90% பீப்புள் எஜுகேட்டட்ன்றதுனால அது வந்து அவங்க வந்து தேசியவாதத்தை வந்து எப்பவுமே அவங்க வந்து கடைபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஆமா, அப்படி நீங்க பார்த்தாலுமே ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருக்க வரைக்கும் நீங்க சொல்ற பிராமின் மைண்ட் செட் உள்ளவங்க யாருமே வந்து பிஜேபிக்கு அந்த அளவு போட்டு அவங்கள வெல்ல வைக்கலையே. அதுதான் பியூட்டி. அதுல பியூட்டி என்ன அப்படின்னா வந்து ஆன்டி டிஎம்கே எல்லாமே வந்து ஒண்ணு பிஜேபியா ஏடிஎம்கேன்னு பார்க்கும்போது ஏடிஎம்கே இருந்தாங்க. ஸோ அதனால ஏடிஎம்கேக்கு இருந்தா நம்ம போட்டு போயிடலாம் அப்படின்ற அந்த ஒரு ஜெயலலிதாக்குன்னு இருக்கிற அந்த மவுஸ்ல வந்து அவங்க போட்டே இருந்தாங்க. பிஜேபி அதனால வளராமையே இருந்துச்சு. என்னைக்கு ஜெயலலிதா வந்து இறந்தாங்களோ அதை வந்து பிஜேபி கேபிட்டலைஸ் பண்ணி ஏடிஎம்கே அப்படியே மட்டம் தட்டி இப்ப அவங்க வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அவங்களோட கூட்டணி 18% வரைக்கும் வந்திருக்கு. ஆமா, உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்டி டிஎம்கே தான் போல்ரைஸா இருக்கு எப்பவுமே. உங்களுக்கு ஆன்டி டிஎம்கே வாக்குகள்லாம் கன்சாலிடேட் ஆயிடுச்சுன்னா அவங்க தான் ஆட்சி பிடிப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? எந்த கட்சி ஆன்டி டிஎம்கே வாக்க கன்சாலிடேட் பண்ணுதோ அவங்க தான் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற கட்சி. அப்படி பண்ணிட்டு இருந்த கட்சி தான் இது வரைக்கும் அதிமுக. ஆமா, சரியா? அந்த மாதிரி ஒரு லீடர் அதுல இருந்தாங்க. அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் அப்படியே கன்சாலிடேட் பண்ணாங்க. அப்படியே ஆட்சியில வந்து அதிக காலமா இருந்தது அவங்கதான். இப்ப ஆன்டி டிஎம்கே வாக்க கன்சாலிடேட் பண்றதுக்கு இங்க ஒரு தலைவர் இல்ல. அதுதான் பிரச்சனை. இங்க வந்து ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்கு தமிழ்நாட்டுல. நீங்க அண்ணாமலையாலையும் அதை சாதிக்க முடியல. ஏன்னா அவர் வந்து ஒரு மியர் பிரசிடென்டா இருக்கிறதுனால ஒரு லீடரா இல்ல. அவர் வந்து தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. அவர் வந்து ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி, ஆபீஸ் பேரர். சரியா? நீங்க வந்து அவரால சொந்தமா முடிவெடுக்க முடியுதா? சொந்தமா முடிவெடுக்க முடியலன்னா ஒருவேளை அவரை மாத்தினாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்ல. இல்ல, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நம்ம வந்து அவருக்கு வந்து முடிவெடுக்கக்கூடிய அத்தாரிட்டி அவருக்கு இருக்கான்றதான் கேள்வி. ஒரு தலைவனுக்குள்ள முதல் தகுதியே வந்து முடிவு அவர் கையில இருக்கணும். அதுதான் வந்து ஒரு தலைவனுக்குள்ள தகுதி. அது வரைக்கும் இல்லைன்னா அவரை வந்து பிரசிடென்ட் தான் அழைக்கலாமே தவிர, அதுலயும் ஒரு பவர்ஃபுல் பிரசிடென்ட் அவர் கொஞ்சம் சாய்ச்சி காட்டியிருக்கான்றதா ஒத்துக்கலாமே தவிர, அவர் வந்து ஒரு கட்சியோட முடிவுகளை அவரு கூட்டணி வைக்கலாமா வேணாமா, இந்த தேர்தல நிக்கணுமா வேண்டாமான்னு கூட ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு இடத்துல தானே அவர் இருக்காரு. அப்ப அவரால எப்படி நீங்க வந்து எஃபெக்டிவா திமுகவை எதிர்க்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லிட்டேன். முதல்ல சேப்பாக்கத்துல உதயநிதிக்கு எதிராக நின்று குஷ்புவை பாஜக கேண்டிடேட் குஷ்பு விலக்கிட்டு பாமக போட வச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் வந்து ஒரு ஹேண்ட் ஷேக் இல்லாம அது எப்படி நடக்கும்? ஆமா, அதுல அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து மகுடம் ஏத்துறதுக்கு முன்னாடி போய் பிரைம் மினிஸ்டர் மோடியவே சந்தித்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கும்போது இவர் இங்க அண்ணாமலை எப்படி எஃபெக்டிவா வந்து டிஎம்கே எதிர்க்க முடியும்? அப்ப தமிழ்நாடு மக்கள்ல நீங்க சொல்ற அப்பர் கேஸ்ட் மைண்ட் செட்ல இருக்கவங்க, பிராமணிக்கல் மைண்ட் செட்ல இருக்கவங்களும் இதை பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஆன்டி டிஎம்கேங்கிறத இவங்களால இங்க பிஜேபி இங்க பண்ண முடியல அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரியுதுல்ல. ஆமா, உங்களுக்கு புரியுது? அப்ப ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸை கன்சாலிடேட் பண்றதுக்கு உங்களுக்கு பாஜகவால முடியல. அதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு தான் இது. ஏன்னா அவங்களுக்கு வந்து
சம்வே ஆர் த அதர் அவங்களுக்கு டிஎம்கேவோட ஒரு நல்ல உறவு தேவைப்படுது. அதனாலதான் அவர் வந்து இவர் கலைஞரோட காசு வெளியீட்டுக்கெல்லாம் வந்து மோடியே வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி வச்சாரு. அவங்களோட மினிஸ்டர் அனுப்பி வச்சாரு. இதெல்லாம் பண்ணாம இருந்திருக்கலாம். பட் பண்ணி வைக்கிறாங்கல்ல. அவங்க கிட்டத்தட்ட கவர்னரால என்ன குடைச்சல் கொடுக்க முடியுமோ அதை அவர் பங்கு கொடுத்துட்டு இருக்காரு. அதை வச்சுதான் இவங்க ஆன்டி பிஜேபிங்கிற படத்தை இங்க ஓட்டிட்டு இருக்காங்களே தவிர உண்மையிலேயே ஆன்டி பிஜேபி டிஎம்கேயும் பண்ணல, ஆன்டி டிஎம்கே பிஜேபியும் பண்றதுக்கு தயாரா இல்ல. உங்களுக்கு புரியுதா? இதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கேஸ் என்னன்னா, இப்ப நீங்க அதிமுகவும் பாத்தீங்கன்னா அதிமுகவும் வந்து ஆன்டி டிஎம்கே எஃபெக்டிவா பண்ணல. எஃபெக்டிவா பண்ற அளவுக்கு ஸ்டாலின் விடல அவங்கள. மீடியா மேனேஜ்மெண்ட் பண்றாரு. டிஎம்கேவை எதிர்க்கிறதுக்கு ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி முடியலங்கிறத இவர் திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு அந்த எதிர்கட்சி ஸ்பேஸ் எடுத்து அவரால் பண்ணவே முடியல. நீங்க ஒத்துக்கிறீங்களா? கடந்த 4 வருட காலமாக ஒரு சிறிதளவு கூட சந்தேகம் இல்லை. அதாவது வந்து ஒரு எதிர்கட்சியா வந்து ஏடிஎம்கே என்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பாதி சீமான் பண்றாரு, இன்னொரு பாதி வந்து அண்ணாமலை பண்றாரு. ஆமா, ஏடிஎம்கேக்கு அந்த ஸ்பேஸும் இல்ல, அந்த அளவுக்கு அவங்களுக்கு தானியும் இல்ல. அப்ப இந்த 2 கட்சிகளுமே வந்து ஆன்டி டிஎம்கே பண்றதுக்கு லாயக்கு இல்ல, நீங்க ப்ரூவ் ஆகுதுல உங்களுக்கு. அப்போ உண்மையிலே ஆன்டி டிஎம்கேவாக கன்சாலிடேட் பண்றதுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான லீடர் இந்த காலத்துல சீமான் தான் நிக்கிறாருங்கிற இடத்துல அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்ப அந்த ஓட்டர்ஸ்க்கு அவர் அப்பீலிங்கா இருக்கணும். அப்ப ஆன்டி பெரியார் எடுக்கிறது அவர் வந்து இந்த ஓட்டர்ஸ்க்கு அப்பீலிங். உங்களுக்கு புரியுதா? நீங்க சொல்ற மாதிரி ஹிந்துத்துவா எல்லாம் ஓடி வந்துருவாங்களா? அந்த கதை இல்ல. இவங்களுக்கு அப்பீலிங்கா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்றதுக்கு சீமானால முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த சைடுல கொடுக்கணும் அவரு. சரி, அது பெரியார் தான் அப்படின்னு வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து பெரியார்ன்றது வந்து திமுகன்றதை தாண்டி அவர் வந்து பகுத்தறிவு, சமூக நீதி, பெண் உரிமை இந்த மாதிரி எல்லாம் பேசின ஒரு தலைவர் இல்லையா? ஸோ அதனால வந்து அப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து பெரியார் அப்படின்னா அதிமுகவும் இருக்காங்க, திமுகவும் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து திமுக எதிர்ப்பு ஒண்டி எப்படி வலுப்பெறும்னு நீங்க பாக்குறீங்க? அந்த இல்ல, நீங்க பெரியாருங்கிறது ஒரு சிம்பாலிசம் மட்டும்தான். இது எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல நீங்க வாங்க, மெட்டீரியல் பாலிடிக்ஸா பாருங்க. அவர் வந்து இந்த இடத்துல பெரியார வந்து ஒரு சிம்பலா மட்டும்தான் கையில் எடுக்கிறாரு. அவர் பண்றது ஆன்டி டிஎம்கே. ஓகே, சீமான் அவர்கள் பண்றது ஆன்டி டிஎம்கே. எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல தான் அவர் இருக்காரு. அவர் ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ்ல மணியரசனோ அந்த மாதிரி ஆட்கள் இல்ல. அவர் சுபவி அந்த மாதிரி ஆட்கள் இல்ல. நீங்க அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வாங்க. இவருக்கு பெரியார விமர்சனம் பண்றதே என்னன்னா ஆன்டி டிஎம்கேங்கிற ஒரு ஸ்டாண்ட நான் தான் வந்து ஸ்ட்ராங்கா எடுக்கிறேங்கிறத ப்ரூவ் பண்ணணும் களத்துல. சரி, புரியுதா? சோ அதுக்காக தான் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுதான் ஓகே. அந்த எதிர்கட்சி ஸ்பேஸ் ஆக்கிபை பண்றதுக்கு தான் இவர் இந்த கார்டு எடுத்து ப்ளே பண்றாரு. உங்களுக்கு புரியுதா? சோ அதனாலதான் இந்த விஷயத்தை அவர் கையில எடுக்கிறார். நீங்க இதை வந்து அவர் பெரியார வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுறாரு, அவர் மேல விமர்சனம் வைக்கிறாரு. இது எல்லாமே வந்து ரொம்ப ட்ரிவியல் மேட்டர்ஸ். அவருக்கு வந்து டார்கெட் பண்ற டிஎம்கே தான். ஆனா வந்து இது சர்ச்சைக்குள்ள ஆகணும், இவருக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது. இதனால அவருக்கு பெரிய வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது. சரியா உங்களுக்கு? அவர் மேல பெரிய வெளிச்சம் உள்ளது. பல்வேறு கட்சி தலைவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி குட்வில் பல இடத்துல இருந்து வருது பாருங்க. இந்த ஒரு இடத்துல இருந்து இந்த ஒரு பிரச்சனை அவர் எடுக்கிறதுனால. உங்களுக்கு புரியுதா? இதோட லாபத்தை எல்லாம் ஸ்டாலின் தான் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அவரு இன்னும் அனுபவிப்பாரு. ஆனா வந்து அதோட எதிர்ப்புல இருக்கக்கூடிய சக்திகள்லாம் வந்து இவர் வந்து அப்பீலிங் ஆகுறாரு. அவரு சீமான் அப்பீலிங் ஆகுறாரு. அதுதான் அந்த எதிர்ப்புன்றது வந்து இந்த இடத்துல எதிர்ப்புன்றது வந்து ஒரு அப்பர் காஸ்ட் எதிர்ப்பு மாதிரி தான் இருக்கு. லோவர் காஸ்ட்ல இருந்து, அதாவது வந்து இடைநிலை சமூகம்னு சொல்றோம்ல, அவங்க கிட்டே இருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்த மாதிரி தோணல. அது வந்து ஒருவேளை வந்து எலெக்ஷன்ஸ்ல தெரியுமா, ரிசல்ட்ஸ்ல தெரியும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? இல்ல, அவரு அந்த அப்பர் காஸ்ட் மைண்ட் செட் ஓட்டர்ஸ் இப்படி டார்கெட் பண்றாரா? அந்த வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் வேற இஷ்யூ வச்சிருக்காரு. அந்த இடத்துல இருந்து வாக்குகள் எடுக்கிறதுக்கு தான் அவர் வந்து யாரை ப்ரொஜெக்ட் பண்றாரு அப்படின்னா, அம்பேத்கரையும் பெரியாரையும் நீங்க ஒன்னா பேசாதீங்க, அம்பேத்கர் வேறு பெரியார் வேறுங்கிறத அம்பேத்கர் அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு. அவர் அம்பேத்கரை நீங்க திமுக திராவிட கழகங்கள் திருமாவளவன் எல்லாரும் பாத்தீங்கன்னா பெரியாரும் அம்பேத்கரும் அவங்க சொல்ற எல்லா சென்டென்ஸ்லுமே அம்பேத்கர் அண்ட் பெரியாரை வந்து ஒரே பெடஸ்டல்ல வச்சுதான் அவங்க பார்ப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, அம்பேத்கர் பெரியாருக்கும் நிறைய ஒரு 10,000 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு. இவர் 2 பேருமே எதிரெதிரான கொள்கை கொண்டவர்கள். நீங்க நம்ம ஊர்ல சாம்பவர் லெமூரியன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் இப்ப மறைஞ்சிட்டாரு. அவர் வந்து இந்த ஒரு சாம்பவர் அவங்க அந்த சமூகத்துக்கு உண்டான ஒரு தலைவர், அதுக்கு உண்டான ஒரு அமைப்புலாம் வச்சிருந்தாரு. அவர் சென்ட்ரல் ஆடிட் ஏஜென்சில எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரு வந்து ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த அம்பேத்கர் வந்து அம்பேத்கர்ட்ட வந்து பெரியாரை பத்தி கேக்குறாங்க. லைக் அவரும் ஒரு சோசியல் ரிஃபார்மரா இருக்காரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அம்பேத்கருக்கு பெரியாரை பத்தின ஒரு பெரிய மதிப்பு இருந்தது இல்லையா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹீஸ் a budding miser cannot be a social reformer. இதுதான் வந்து அவர் சொன்ன கருத்து.
ஓகே. பெரியார் வந்து அவருக்கு அவர் ரொம்ப த்ரிஃப்டி, ஒரு கஞ்சர் அப்படிங்கிற ஒரு 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 கருத்து உண்டு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பொதுவான அவர் வந்து எல்லாத்துக்கும் காசு வாங்குவாரு. அந்த மாதிரி அவர் மேல அப்படியே வந்து ரொம்ப கஞ்சத்தனம் படுவாரு அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பொதுவா நிலவும். அப்போ வந்து அதுக்கு வந்து இவர் சொன்ன கருத்து, நம்ம அம்பேத்கர் அவர்கள் பெரியாரை பத்தின சொன்ன கருத்து, a budding miser cannot be a social reformer. He cannot change anything in the society. இதுதான் அம்பேத்கரோட கருத்து. சோ அம்பேத்கருமே வந்து பெரியாரோட பெரிய அளவுல பொருந்தி போகல. பல கருத்துக்கள்ல 2 பேருக்கும் வேற வேற அந்த அடிப்படையாவே வேற வேற கருத்துக்கள் தான் இருந்திருக்கு. இதை இவர் ஹைலைட் பண்ணி சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா? சோ அதனாலதான் இந்த இடத்துல வந்து ராசா பெரிய அளவு விமர்சனம் வைக்க முடியல சீமான் அவர்கள் மேல. சோ அவர் வந்து அந்த நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்டான தலைவர் அவர் இன்னுமே தூக்கிதான் பிடிக்கிறார். பெரியார் வந்து ஏன் அவருக்கு வந்து தமிழ் நேஷனலிசத்துக்கு எதிராக ஒரு கான்செப்ட்ல இருக்கிறதுனாலதான் பெரியார் வந்து அவருக்கு ஒரு சேஃபர் டூலா மாறுறாரு. உங்களுக்கு புரியுதா? இது மூலமா அவர் பல அரசியல் கணக்கு இந்த இடத்துல இருக்கு. அவர் வந்து ஆன்டி டிஎம்கே என்ற பொசிஷனை ஸ்ட்ராங்கா எடுக்க முடியுது. அப்பர் கேஸ்ட் ஓட்டுக்கு வந்து அவர் அப்பீல் ஆக முடியுது. அம்பேத்கரை பெரியார் கிட்ட இருந்து பிரிவுபடுத்துறது மூலமா அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்டான அப்பீலிங்க மாறுறாரு. சோ இந்த மாதிரி பல கணக்கு இந்த ஒரு விஷயத்துல போடுறாரு. இதுதான் நுட்பமான அரசியல் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு புரியுதா? நீங்க வந்து மேலோட்டமா பார்த்தா ஐயோ பெரியார் எதுக்குறாரு, ஐயோ பெரியார் எதுக்குறாருன்னு தோணும். இதுக்குள்ள வந்து எலக்டோரல் கணக்கு தான் நிச்சயமாக இருக்கு. அந்த எலக்டோரல் கணக்கு வந்து அவருக்கு லாபமா முடியும் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இல்லாம இருக்கு அப்படின்னு தான் பாக்குறீங்க இல்லையா? அது 2026 தேர்தல்ல தான் தெரியும். 2026 தேர்தல் முடிவுல தான் தெரியும். ஏன்னா this is an 1-to-1 ratio இல்லையா? சோ 1-to-1ல வந்து நம்ம இப்படி பார்க்கலாமே. அதிமுக போன வாட்டி தோத்தாலும் ஏதோ 30,000 ஓட்டு ஏதோ வாங்கினாங்க இந்த இடத்துல அப்படின்னு. 30 50 கரெக்டா ஞாபகம் இல்ல. அந்த ஓட்டை இந்த வாட்டி எடுத்துருவாரு சீமான் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? ஈரோடு கிழக்கு சொல்றீங்களா? நம்ம ஈரோடு கிழக்குல ஈரோடு கிழக்க பொறுத்த வரைக்கும் அந்த களம் வந்து வாக்கு விழுக்க களமே கிடையாது. நீங்க அந்த ஜெயிச்சு தோத்து என்ன பிரயோஜனம் நீங்க சொல்லுங்க. இல்ல அது கரெக்ட் தான். பட் இருந்தாலும் வந்து அது வந்து நம்ம வந்து ஒரு சென்ஸ் கொடுக்கும் இல்லையா? ஓகே தனியா நிக்கிறாங்க. போன வாட்டி இவங்க ஏடிஎம்கே எல்லாருமே நிக்கும் போது ஏடிஎம்கே வந்து கிட்டத்தட்ட செகண்ட் பிளேஸ்க்கு வந்தாங்க. செகண்ட் பிளேஸ்க்கு வரும்போது அதான் 30,000 or 50,000 ஐ டோன்ட் ஹேவ் த நம்பர்ஸ். அந்த ஓட்டை இந்த வாட்டி சீமான் எடுத்துருவாருன்னு நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா இந்த வாட்டி யாருமே கிடையாது. அதுவும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. யாருமே கிடையாது. இட்ஸ் 1-to-1 ஃபைட். சோ அப்படின்னும் போது நீங்க உங்களோட கருத்துக்கள் அது. நீங்க ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்டர்ஸோட மைண்ட் செட் உங்களுக்கு வந்து சரியா புரிஞ்சுக்கணும்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவங்க வந்து இவங்க அதிமுக திமுக தொண்டர்களா இருக்கிறவங்க அவங்களோட கட்சியை பத்தி என்ன ஒரு எண்ண ஓட்டத்துல இருக்காங்க அப்படின்னா, நீ எலெக்ஷனுக்கு அப்புறம் என் பக்கத்துல நீ வரவே மாட்ட, உங்ககிட்ட இருந்து காசு கறக்குறது ரொம்ப கஷ்டம். இந்த மைண்ட் செட் வந்து டிஎம்கே ஓட தொண்டர்களுக்கும் ஏடிஎம்கே ஓட தொண்டர்களுக்கும் இருக்கு. எலெக்ஷன் டைம்ல தான் இவங்க காசு பார்க்க முடியும். இந்த வாக்கு வங்கின்னு இருக்காங்கல்ல, இதுவே அதாவது நீ தலைவர், நீ வந்து எங்களை வச்சு நீ வியாபாரம் பண்ற, எங்க ஓட்டுகளை வாங்கிட்டு போய் நீ பெரிய கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ற. ஆனா எலெக்ஷன் டைம்ல நாங்க உங்ககிட்ட வியாபாரம் பார்ப்போம். இதுதான் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டர்ஸோட மைண்ட் செட். உங்களுக்கு புரியுதா? இதுல வந்து நீங்க பெருசா அதிமுக என்னைக்குமே பெரிய கொள்கைகள்லாம் பேசினதே கிடையாது. அவங்களோட கொள்கை முன்னாடி ஜெயலலிதா இருக்கும்போது திமுக ஒரு தீய சக்தி, அதுக்குண்டான காரணங்கள் இன்னுமே அலைவாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சேர்த்தாங்க. அந்த ஓட்டை அவங்க சேர்த்து வச்சாங்க. ஆனா இன்னைக்கு கருணாநிதி மறைவுக்கு அப்புறம் அந்த வந்து ஆன்டி டிஎம்கேன்ற போர்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்களுக்கு திமுக ஓட்டு வேணுமா அதிமுக காசு கொடுத்து வாங்கிக்கும், அதிமுக ஓட்டு வேணுமா திமுக காசு கொடுத்து வாங்கிக்கும். அதுதான் இன்றைய நிலைமை. அதுவும் நீங்க இடைத்தேர்தல் வரும்போது அந்த காசோட சதவீதம் அதிகமாகுது. 1000 கொடுக்க வேண்டிய இடத்துல 10,000 கொடுக்கப்படுது. ஓட்டு நீங்க நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, இப்ப டிஎம்கே என்ன கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, போன வாட்டி நீங்க சொன்னீங்களா அந்த 30,000 வாக்குகள் எந்தெந்த பூத்ல விழுந்திருக்குன்னு முதல்ல பாப்பாங்க. நேரா பணம் மூட்டை எடுத்துட்டு அந்த பூத்துக்கு போவாங்க. அந்த பூத்ல இருக்க வாக்காளர்களை பார்ப்பாங்க. அங்கதான் அவங்க வந்து டார்கெட் பண்ணி அவங்க காசு கொடுப்பாங்க. காசு கொடுத்து அந்த வாக்கை விலகுவாங்க. இந்த எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்ப செங்குந்த முதலியார் வந்து ஒரு குரூப் இருக்கா, அவங்க வந்து ஃபுல்லா வந்து இந்த டெக்ஸ்டைல் தொழில இருப்பாங்கல்ல, நீங்க உங்களுக்கு தொழில் நடக்கணும், கரண்ட் வரணும், தண்ணி வரணும். அதே மாதிரி டெக்ஸ்டைல் முதலாளிகளுக்கு வந்து அங்க வேலை பார்க்குற ஆட்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கடை முதலாளி, ஜவுளி கடை முதலாளி இருக்காருன்னு வச்சுங்களேன், அவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்லுவாரு, ஆளுங்கட்சி ஆதரவு தேவைப்பா, அப்பதான் பிசினஸ் ஒழுங்கா நடக்கும், ஓட்டு போட்டுருங்கன்னு அந்த கடையில ஒரு 50 பேர் வேலை பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள திமுக தான் போட சொல்லுவாரு. ஒரு குவாரி வச்சிருக்காரு இந்த மாதிரி பாக்குறீங்க. சோ அப்ப 1-to-1 இருந்தாலுமே வந்து இந்த ஓட்டு வந்து சீமானுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது அப்படின்ற மாதிரி நான் பார்க்க வேண்டியதா இருக்கா? ஆமா, ஏடிஎம்கே மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வாட்டி திமுகவுக்கு போடுவோம்,
முடிஞ்ச அளவுக்கு திமுகவை போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சு அதோட லாபத்தை பார்த்துப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? அதுக்கப்புறம் பொது தேர்தல்னு வரும்போது இவங்க கட்சியை ஜெயிக்க வைக்கணும்ல. அதுக்காக இந்த பக்கம் அதிமுகவுக்கு ரிட்டர்ன் ஆவாங்க. இதுதான் இவங்களோட மைண்ட் செட். இவங்க ஸ்விங் ஓட்டர்ஸ் தான். இவங்க அதிமுகவுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல, செத்தாலும் அதிமுக திமுக பக்கத்துல என் கையே போவாதுன்ற அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வேகமா பர்ச்சேஸ் தானே பண்ணிக்கிறாங்க. இதுக்குள்ள இவரு எப்படி ஊட இருக்க போறாரு? இதுக்குள்ள போய் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப இந்த விசைத்தறி தொழிலாளர்கள்ட்ட போய் உங்களுக்கு இந்த கரண்ட் பில் இவ்வளவு தூரம் ஏத்தி வச்சிருக்காங்க, உங்களோட தொழில் பாதிக்கப்படுது, இத நோக்கி இவரு சொல்லுவாரு. இந்த மாதிரி பிரச்சாரங்களை இவர் எடுத்து வைப்பாரு. இந்த மாதிரி செந்தில் பாலாஜி நீங்க எல்லாமே கனெக்டட் தான் கணேஷ். இந்த இந்த அதானில ஆரம்பிச்சு நிலக்கரி ஊழல் ஆரம்பிச்சு நம்ம தலையில கரண்ட் பில் ஏறுற வரைக்கும் எல்லாமே கனெக்டட் தான். அந்த ஊழலை சொன்னா இவனுக்கு இதனாலதான் கரண்ட் பில் ஏறுதுன்னு இவனுக்கு புரியாது. இதை புரிய வைக்க இவர் முயற்சி பண்ணுவார் இந்த களத்தை பயன்படுத்தி. அவனுக்கு புரிஞ்சா இந்த பக்கம் மாத்தி ஓட்டு போட போறான், இல்ல அப்படின்னா காசு வாங்கிட்டு அந்த பக்கம் ஓட்டு போட போறான். இதுதான் நடக்க போகுது. இதனாலதான் அந்த விழுக்காடு கணக்குக்குள்ள இந்த வாட்டி போல. அவர் பிரச்சாரம் பண்ணிடுவார், போய் அவங்க காதுல போட வேண்டியது போட்டுருவாரு, சொல்லிடுவாரு. ஆனா வாக்கு போடணுமா வேண்டாமாங்கிற முடிவு பண்றது அவன். காசை வாங்கிட்டு வாக்கு போடாம இருந்துட்டான்னா அவனுக்கு என்னென்ன பாதிப்பு வரும்னு தெரியுது அவனுக்கு லோக்கல்ல. உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம், அவனுக்கு ஒரு பயத்தை ஊட்டுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இடைத்தேர்தல் அது ஒரு சின்ன தொகுதி வேற, 2 லட்சம் ஓட்டு கம்மியா தான் இருக்கு. அதனால ஈஸியா இவங்க இவ்வளவு தூரம் ஈஸியா டார்கெட் பண்ணி காசு கொடுக்க முடியுதுன்னா அவன் வாக்கு போட்டிருக்கானா இல்லையான்னு செக் பண்ற ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் இந்த மாதிரி கட்சிகள்ட்ட இருக்கும்ல. உங்களுக்கு புரியுதா? இல்லனாலும் இன்டைரக்டா இருக்கலாம். ஏன்னா வந்து அந்த பூத்துல எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குன்னு பார்த்தாலே அந்த தெரு வரைக்கும் எல்லாம் இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குதான். ஆமா. இன்னொரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். போன பொது தேர்தல்ல நீங்க இவர் எடப்பாடி பிஜேபி எல்லாம் நீங்க இடைத்தேர்தல் வந்து ஜனநாயக முறைப்படி நடக்காதுன்னு சொல்றீங்க. போன பொது தேர்தல்ல விஜய் பிரபாகரன் உங்க கூட்டணியில தான் இருந்தாரு, அதிமுக கூட்டணியில தான் இருந்தாரு. அவங்க என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க பொது தேர்தல்லையே? ஜெயிச்சாலையே தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் வந்துச்சு. பட் லாஸ்டா வந்து டிஎம்கே ஜெயிச்சிட்ட மாதிரி அப்படியே அந்த 5000 ஓட்டுல டிஎம்கே ஜெயிச்சிட்ட மாதிரி காமிச்சிட்டாங்க. அதுக்கு கலெக்டரும் உடன்பட்டுட்டாரு அப்படின்ற மாதிரிதான் வந்து. ஆமா, அது வந்து சொன்னாங்கல்ல. அதை வந்து அப்போ வந்து ஒரு பொது தேர்தலையே ரிக்கிங் பண்ண முடியுது எலெக்ஷனை உங்களுக்கு. அதுவும் வந்து பாராளுமன்ற தேர்தல், இந்திய அரசாங்கத்தை யார் ஆள போறாங்கிறதுக்கு உண்டான தேர்தல். அதுலயே ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால எலெக்ஷனை ரிக் பண்ண முடியுது. அப்ப நீங்க இதெல்லாம் எப்படி நீங்க காரணமா சொல்ல முடியும் இடைத்தேர்தலுக்கு? ஓகே, பார்க்கலாம். ஏன்னா வந்து ஐ எம் வெரி கியூரியஸ் டு நோ த நம்பர்ஸ். ஏன்னா வந்து ஐ ஆல்வேஸ் பிலீவ், நான் ஃபினான்ஷியல் இதுல இருக்கிறதுனால ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் நம்பர்ஸ். பட் நம்பர்ஸ் கேன் ஆல்சோ டெல் அ ஸ்டோரி லிட்டில் பிட் அட்லீஸ்ட். ஏன்னா வந்து அது உள்ள இருக்கிற சூட்சமங்கள் என்ன, சூட்சமங்கள் இப்படியா அப்படியா, எந்த அளவுக்கு அவரால் வந்து கவர் பண்ணி இருக்க முடியுது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கியூரியஸா இருக்கு. ஏன்னா திஸ் இஸ் 1-to-1 ரேஸ் அப்படின்னும் போது அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஒரு 20 to 25% வரைக்கும் எடுக்க முடியுமா அப்படின்றதும் தெரியல. நிச்சயமா டிஎம்கே அது எடுக்க விடாம இருக்கிறதுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ண போறாங்க. February 8th அன்னைக்கு தெரிஞ்சிடும். லாஸ்ட் ஃபைனல் தாட்ஸ் பிஃபோர் வி க்ளோஸ் திஸ் டுடே. நம்ம ஒரு ஐடியாலஜி பேசும்போது இந்த மாதிரி ஒரு மக்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஊழல் பண்றது, பெரிய பெரிய காசு சம்பாதிச்சு இந்த மாதிரி எலெக்ஷன்ல முறைகேடா பயன்படுத்துறதெல்லாம் நம்ம வந்து ஒரு பிரச்சனை மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஆனா பொது அறிவுல காசு வச்சிருக்கானா அவனுக்கு மரியாதை இருக்கும். அந்த காசு வந்து கொள்ளையடிச்சு வந்ததோ இல்ல உழைப்பால உயர்ந்தவனோ அதெல்லாம் இல்ல. பொது சமூகத்துல நீங்க ஒரு 1000 கோடி வச்சிருக்கிறவன் எச்சிக்கையை காத்துல வீசி எறிஞ்சானா அந்த பருக்கையை குத்தி சாப்பிடுறதுக்கு 100 பேர் சுத்தி நிப்பான். உங்களுக்கு புரியுதா? இதுதான் பொதுமக்கள் மனநிலை. உங்களுக்கு புரியுதா? அதனால அவன் வந்து ஊழல்வாதியா இல்லையான்லாம் பார்த்து அவன் வந்து மரியாதை கொடுக்கறது இல்ல. இதுதான் வந்து பொதுமக்கள் பார்வை. அவங்க அரசியல் படுத்தப்படுற வரைக்கும் அவங்க நிலைமை இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் படுத்தி அவங்கள மாற்ற முடியுங்கிற நம்பிக்கையில நான் இருக்கேன். அது நடக்குதான்னு காலம் தான் பதில் சொல்லுங்க. எனக்கும் அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப இருக்கு அருண். எப்படியாவது அவங்கள வந்து மாற்ற முடியுமா, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மாற்ற முடியுமா அப்படின்னு தான் நானும் பாக்குறேன். ஏன்னா இந்த காசு கொடுத்து ஜெயிக்கிறது, அதாவது வந்து அந்த எண்ட் ஆஃப் த டே இட் ஷுட் பி எ ஃபேர் பிளேயிங் கேம். அவ்வளவுதான். அது வந்து மக்கள் டிசைட் பண்ண போறாங்க யாருக்கு ஓட்டு போடணுன்றது. மக்கள் டிசைட் பண்ண, அது காசு தீர்மானிக்க கூடாது அப்படின்றதுல வந்து எனக்கு கொள்கை ரீதியா எத்தனை பேரை எப்படி அது ஃபைட் பண்ணிக்கலாம். let the people decide. That's what democracy is all about, இல்லையா? அது தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்றதோட நம்ம சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.
நிச்சயமா எப்படி போக போகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து ஏன்னா எவ்ரிடே நம்ம பேசிட்டு இருக்கோம் எப்படி போக போகுதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.